ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் மின்மினி படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்னென்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பையன் ஒரு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறான். அப்போ ஏற்கனவே அந்த ஸ்கூலில் ஒரு பையன் இருப்பான். அவனுக்கும் இவனுக்கும் செட் ஆகாமே போய்கிட்டு இருக்கு. அதாவது இவங்களுக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. இப்படியே போய்கிட்டு இருக்க மோதல் ஆரம்பித்த இவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ எதிர்பாராத விதமாக இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த மின்மினி. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படம் ஒரு ஓகேவான படமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஓவராக ஹைப்பேத்தாமல் ஒரு டீசெண்டான கதையாக தான் இந்த கதை எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த படத்தில் ஹீரோவோட பாரின்னு ஒரு கேரக்டர் வருவார். எனக்கு ஹீரோ கேரக்டரோட பாரி கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸே அதுதான். ஹீரோ கேரக்டரும் இந்த படத்தில் நல்லா தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் செகண்ட் ஹாஃபும் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. இந்த படத்தில் சாங்ஸ்லாம் அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஆவரேஜ் படத்தில் சாங்ஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த படத்தில் சாங்ஸ் இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் வந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம்மாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், எதுவுமே எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை. இந்த படத்தில் நடிச்சிருந்த பாரி கேரக்டரோட நிறைய கேரக்டரு கொஞ்சம் சதப்பி தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லோரும் நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக இந்த பாரி கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படம் ஒரு ஓகேவான படமாக தான் இருந்துச்சு. நீங்கள் ஒரு ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஒரு படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் ஒரு சாய்ஸாக இருக்கும்.